தங்கம் வாங்க இது பொன்னான நேரம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம். இன்று மே மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்னைக்கு நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும், அப்புறம் சாயங்காலம் 4:30லேருந்து 5:30. இன்றைய திதிகள் மாலை 6:55 வரையிலும் திருத்தியை, அதற்கு பின்பு சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் 12:25 மணி வரையிலும் மிருகசீரிஷம், அதற்கு பின்னாடி திருவாதிரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பகல் 12:55 மணி வரையிலும் விஷாகம், அதற்கு மேல் அனுஷம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு குரு சந்திர யோகத்தோட இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரம்பா திருத்தியைன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதனால் மேஷராசி அன்பர்கள், அதுவும் பெண்கள் குறிப்பாக திருமணம் ஆகாதவர்கள், இல்லை கணவனோட சேர்ந்து வாழாமல் இருக்கிறவங்க, இல்லை அடிக்கடி குடும்பத்தில் சண்டை இருக்கிறவங்க எல்லாம் இந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க. சாயங்காலம் சந்திர உதயத்திற்கு பிறகு நவகிரக வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் இன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. வருடத்தில் ஒரு நாள் வரக்கூடிய இன்று மேஷராசி அன்பர்களுக்கு 7.5 சனியாக இருப்பதனாலும் மற்றும் இன்றைய நாளில் குரு சந்திரன் சுக்கிரன் எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்காங்க. அதனால் இன்றைய பரிகாரம் யாருக்கு நல்லா பலிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு தான். அதை தவிர்த்து இன்று மற்ற வேலைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெரிதாக இன்றைக்கி நம்ம மனசை வருத்தப்படுறதுக்கோ அல்லது வேலைகள் ஏதாவது தடைகள்லாம் வரத்துக்கோ எந்த காரணங்களும் இல்லை. இன்றைய நாளில் சொன்ன பரிகாரங்களை செய்து மேஷராசி நேயர்கள் இந்த ரம்பா திருத்தியில் அம்பாளை வணங்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதோட மட்டுமல்ல, சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகமாக அமைஞ்சிருக்காங்க. அதனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ரொம்பவுமே ஒரு சூப்பர் டூப்பர் டே அப்படின்னு சொல்லலாம். தன லாபங்கள் நிறைந்த நாள். பங்கு சந்தையின் முதலீடுகள் ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைக்கி இந்தியாவை பொறுத்த மட்டும் நிறைய எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், விலைவாசி உயர்வு, தங்கம் வாங்க வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை, இப்படி இருக்கும் பொழுது நம்ம பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு அச்சம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு டைம் தான். அதனால் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்கள் ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரிஷபராசினியர்களுக்கு இன்றைக்கி எந்த விதமான மனக்குறைகளும் இல்லை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு குருவும் சந்திரனும் ராசியிலேயே இருக்காங்க. ஸோ திருவாதிரை மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு டபுள் தமாக்கா டே அப்படின்னு சொல்லலாம். பரிசுகள், புகழாரம் மற்றும் உங்கள் வேலைக்கான ஒரு பெரிய கிரெடிட், இது எல்லாமே வந்து சேரும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு உறவுகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. ஸோ நிறைய பேர் சண்டை போடுவோம், பிரிஞ்சு போவோம், பேசவே வேண்டாம் அப்படின்னு கூட நினைப்போம். குடும்பங்கள் ஒன்று சேரும்போது ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த நாளை தவற விடாதீங்க. குடும்பம் ஒன்று சேருவதற்கு இன்று 3வது நபர் பாலமாக இருப்பார்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி எடுத்த வேலை எல்லாமே அவங்களுக்கு நன்மையே தான் போய் முடியும். பல நாளாக இருந்து வந்த ஒரு சில சிக்கல்கள் எல்லாம் இன்றைக்கி தீரும். 12ஆம் இடத்துல தான் சந்திரன் குருவோடு இருக்கார். ரொம்பவுமே மன அமைதியான ஒரு நாளாக இருக்கும். நம்ம ஒரு சில நாட்களில் வேலை பண்ணுற இடத்துலப்பா இந்த வேலையே வேண்டாம், விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு வேலை தேடலாம் அப்படின்னு நம்ம இருப்போம். ஆனால் உலக நடப்பை பார்க்கும்போது இருப்பிடம் வைகுண்டம் வேங்கடம்னு நினச்சிக்கிட்டு இந்த வேலையிலேயே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் மனசை மாற்றிக்கலாம். இன்றைய நாள் கடகராசி அன்பர்களுக்கு பல குழப்பங்களுக்கு பிறகு தெளிவு பிறக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு நம்ம ராசிநாதன் சூரியன் புதனோட சேர்ந்துருக்கிறாரு. ரொம்பவுமே ஒரு அற்புதமான நாள். ஏன்னா லாபத்தில் தானே குருவும் சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்துருக்குறாங்க. அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி உண்மையிலேயே ரொம்ப நல்ல நாள். பட் ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு குழப்ப சூழ்நிலையில் தான் எல்லாருமே இருப்போம். ஆனாலும் ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு வியாபார விஷயமாக, தொழில் விஷயமாக, அலுவலக விஷயமாக, குடும்ப விஷயமாக இழுபறியில் இருந்த வேலைகள் எல்லாம் உங்களுக்கு இன்று மளமளன்னு முடியும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ராசிநாதன் புதன் பாக்கியத்தில் அமர்ந்திருக்கிறாரு. 10ல் சந்திரன் மறைவு, குருவும் மறைவு. இருந்தாலும் வேலை விஷயத்தில் இன்னைக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ஜீவனக்காரக்கன் புதன் சூரியனோட சேர்ந்திருக்கிறது ஒரு பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம்.
சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் எல்லாம் வரும். பட் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் இவங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக அமைஞ்சிருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முன்வருவார்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு தாங்க இன்றைக்கி உண்மையிலேயே ஜாக்பாட்டு. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், சுக்கிரன், குரு ரொம்பவுமே அற்புதமான ஒரு நாளாக அமைத்து கொடுக்கிறார். அதனால் ரொம்ப மன நிறைவு, மனசில் ஒரு சந்தோஷம் இவர்களுக்கு உண்டு. இன்றைக்கி துலாம் ராசி நேயர்கள் செவ்வாய்க்கிழமை தான் இருந்தாலும் ஒரு சுப விஷயங்களை நீங்கள் மாலை நேரத்தில் செய்யலாம். இன்று ராகு காலத்தில் துர்க்கையை வணங்குவது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன நிறைவை தரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக இருக்குது. பட் இருந்தாலும் இன்றைக்கி ரொம்பவுமே ஒரு அற்புதமான நாள். பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் மற்றும் குரு பகவானின் அனுகிரகமும் இன்று உண்டு. உங்கள் குடும்பங்களெல்லாம் இன்று சுப செலவுகள் காத்திருக்கிறது. இன்று நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ஒரு சில மன கஷ்டங்கள், மன துயரங்கள் விலகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் ஒரு தனித்துவமான ஒரு நாளாக அமைத்து கொடுக்கும். விட்டு பிரிந்து சென்ற கணவன் மனைவி ஒன்று சேருவது மற்றும் இன்றைய நாளில் இந்த ரம்பா திருத்தியையில் நீங்கள் திருமணத்திற்கான பரிகாரங்கள் எல்லாம் செய்யலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வள்ளி தேவானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குவது, மாலை சாற்றி அர்ச்சனை செய்வது, திருமணத்திற்கான பரிகாரங்கள் செய்வது, இது எல்லாம் தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னோட்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. மனதிற்கு இருக்கக்கூடிய ஒரு குறைகள், மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். 6ஆம் இடத்தில் சந்திரன் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். மகர ராசி அன்பர்களுக்கு அலுவலக பிரச்சனைகள் மற்றும் குடும்ப பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை பார்க்கலாம். வீடு வாங்குவது, விற்பது போன்றவற்றில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மனசாந்தி ஏற்படும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லாத நாளாகவே அமைகிறது. கும்பராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரிக்கும். இன்றைய நாளில் இந்த சதயம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். ஒரு நல்ல நண்பர்களை இன்று சந்திப்பதும், இந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அலுவலக வேலைகள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பதற்கும் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்றதாகவே அமைகிறது. இன்று அன்னதானங்கள் செய்தால் கும்பராசி நேயர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்திகள் காத்திருக்கிறது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் சொத்து தகராறு மற்றும் சொத்து சார்ந்த விஷயங்களில் பேச்சுவார்த்தைகளில் வெற்றி பெறலாம். இன்று பல நாட்களாக உங்களுடன் பழகி இருந்த உங்கள் நண்பர்கள் மூலமாக சில நன்மைகள் நடக்கும். வியாபாரம், தொழில் இந்த விஷயங்களுக்கான விஸ்தரிப்பை இன்று செய்யலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு உண்டு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இன்னும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் அபிமான தங்கமயிலில் களை கட்டும் பிக் பாக்ஸ் பிக் சேவிங்ஸ் கொண்டாட்டம். தங்கமான ஆஃபரை தேர்வு செய்ய பொன்னான நேரம் இது. இன்றே உங்கள் அருகாமையில் உள்ள தங்கமயில் ஷோரூமிற்கு விரைந்திடுங்கள். இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.